ஃப்ரைடே ஆல்வேஸ் resembles sorrow, துக்கத்தை வெளிப்படுத்துகிறது. ஆனால் we should never forget, எப்போதும் மறந்து விடக்கூடாது. We will have Sunday, ஞாயிற்றுக்கிழமை வரப்போகிறது. உயிர்த்தெழுந்த ஆசீர்வாதம், புதிதான ஒரு துவக்கம், மாற்றத்தை உண்டாக்குகிற நன்மை இந்த நாளிலே அநேகருடைய வாழ்க்கையிலே அதை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். சுவிசேஷத்தினுடைய வல்லமை என்ன? சுவிசேஷம் பாவங்களை மன்னிக்கிறதா இருக்கிறது. It has power to forgive sin. உடைய எல்லா பாவங்களை மன்னிக்கத்தக்க ஒரே வல்லமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் உங்களுக்காக ரத்தம் சிந்தி உங்களுக்காக பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்திருக்கிறார். சுவிசேஷம் இந்த காலைவேளை என்ன? உங்களுக்காக ஒருவர் மரித்து உங்களுடைய மரணத்தை அவர் ஜெயித்திருக்கிறார். மூன்றாவதாக உங்களுடைய கண்ணீரெல்லாம் துடைப்பதற்காக அவர் தன்னைத்தானே அர்ப்பணித்திருக்கிறார். சுவிசேஷத்தின் வல்லமை கண்ணீரை துடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து கண்ணீரும் உங்க வாழ்க்கையில இந்த நாளிலிருந்து வெளியேற துவங்கிவிட்டது. எப்பொழுது இயேசு பிரவேசிக்க உங்களுக்கு இடம் கொடுத்து விட்டீர்களோ, எப்பொழுது இந்த ஆலயத்தை நோக்கி இன்னைக்கு பிரயாணிக்க துவங்கினீர்களோ, இன்னைக்கு காலை வேளை வீட்டில் கிளம்பும் போதே உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் துவங்கி விட்டது. வீட்டில் எல்லாரும் இன்னைக்கு சர்ச்சுக்கு போலான்னு கிளம்பின உடனே சொல்றேன், ஆண்டவர் உங்களை பார்க்க துவங்கி விட்டார். உங்களுடைய ஒவ்வொரு நடையிலும் ஒரு அற்புதம் துவங்க ஆரம்பிச்சு விட்டது. ஒவ்வொரு காரியங்களும் இயேசு அற்புதம் செய்ய துவங்கி விட்டார். எப்போ இந்த இடத்துக்குள்ள பிரவேசித்தீர்களோ, இந்த பாடல்கள், துதிகள், ஆராதனைகள், இயேசுவை குறித்ததான காரியங்கள், தேவ பிரசன்னம் நிறைந்த இந்த இடத்துல ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய அற்புதத்தை செய்ய துவங்கி விட்டார். அநேக காரியத்தை நீங்கள் இன்னிலிருந்து பார்க்க துவங்கி விடுவீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே.